போன எபிசோடில் சந்திரகுப்த மௌரிய தான் கொண்டு வந்த தங்க நாணயத்தை காமிக்கிறதோடு பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு பார்க்கலாம். இவர் தங்க நாணயத்தை காமிச்ச உடனே அங்கே இருக்கிற காவலர்கள் நிச்சயமாக திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. சந்தேகம் இருந்தா இந்த நாட்டு மந்திரியே கேட்டு பாருங்க, அவரு தான் என்கிட்ட கொடுத்தாரு, அதை மீறி வாள் எடுத்தீங்கன்னா கையை வெட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. சந்திரகுப்த மௌரியருக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த சாணக்கியரோட சிஷ்யர்கள் தைரியசாலி மட்டும் இல்லை புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரகுப்த மௌரியரை காவலர்கள் விடுவிச்சுறாங்க. விடுவிச்ச உடனே அவரு அந்த இடத்த விட்டு போறாரு. இவர் வரிசையிலேயே சாணக்கியரும் வராரு, பொதுமக்களும் வராங்க. அங்க துலாபாரம் நந்தினியோட எடைக்கு எடை தங்க காசுகள்லாம் தங்க ஆபரணங்கள்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு சந்திரகுப்த மௌரியரும் தன்னோட கையில இருக்கிற தங்க நாணயத்தை வைக்கிறாரு. இதை மூராவும் சாணக்கியரும் பாக்குறாங்க. அந்த தங்க நாணயத்தை போட்ட உடனே எடைக்கு எடை சரியா போகுது. இதை பார்த்த பத்மநாதன் கீழே இறங்கி வரான். எடுத்து பார்த்துட்டு இது ராஜமுத்திரை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். மகா மந்திரி தான் இது கொடுத்தாரு அப்படின்னு சந்திரகுப்தர் சொல்றாரு. இதை கேட்ட மந்திரியும் ஆமா நான் தான் கொடுத்தேன், இவன் தைரியசாலி, இவன் நம்மளோட சேனைப்படைக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. துலாபாரமும் முடிஞ்சிருச்சு, ஏன்னா இடைக்கடை சரியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகுப்தரும் பார்த்து உங்க ராஜ்யத்துல என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. உடனே நந்தினியை உள்ள கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறான். ராஜ்யத்துல அப்படி என்னதான் நடந்ததுன்னு கேட்ட உடனே துலாபாரத்துக்காக மக்கள்கிட்ட கட்டாயப்படுத்தி நகையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொண்டு வந்து கொடுத்தாதான் தானமோ இல்ல பரிசோ, இல்லைன்னா அது பரிசு இல்ல. இது மட்டும் இல்லாம மூராவையும் காமிச்சு அங்கேயே இழுத்துட்டு கொடுமைப்படுத்தினாங்க. அதோட மோசமானது கல்லால அடிச்சும் கொல்ல பார்த்தாங்க. இந்த நேரத்துல இளவரசியும் அந்த இடத்துக்கு வளம் வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பத்மானந்தன் என்னோட ராஜ்யம் எது, கேட்காம எதையும் செய்ய முடியாது, என்னோட அனுமதியால தான் இதை செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். சந்திரகுப்தர் நீங்க அரசர் தானா அப்படின்னு கேட்ட உடனே நான் அரசருங்கிறது நிரூபிக்கிறதுக்காக உனக்கு மரண தண்டனை முடியும், இன்னைக்கு என்னோட பொண்ணு பிறந்த நாள்னால உயிர் பிச்சை கொடுக்குறேன், அதனால இங்க இருந்து ஓடி போயிரு, இங்கேயே இருந்தேன்னா என் வீரர்களுக்கு இதுல சிக்கினேன்னா மரண தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்றான். உங்க வீரர்கள் என்னை பிடிக்க முடியாம போச்சுன்னா என்னோட நிபந்தனை நீங்க ஏத்துக்கணும் அப்படி சொன்னே. என்ன நிபந்தனை அப்படி கேட்கலாம். மக்கள்கிட்ட இருந்து வாங்கின இந்த செல்வத்தை மக்கள்கிட்டயே கொடுக்கணும், சொல்லுங்க இந்த சவாலை ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தர் கேட்ட உடனே முடியாதுன்னு சொன்னா நம்மளுக்கு பெரிய அவமானம் ஆயிரும், அதனால ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீ தோத்துட்டேன்னா இங்க இருக்கிற பொண்ணோட 2 மடங்கு எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னோடனே சந்திரகுப்தர் மௌரியரும் சவாலை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அந்த சவால்ல ஜெயிச்சிடறாரு. சந்திரகுப்த மௌரியர் ஜெயிச்சு செல்வங்கள்லாம் மக்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாரு. அது நான் பொழுதுபோக்குக்காக விளையாண்டேன், என்னால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் பத்மநாதன். இதை கேட்டுட்டு வாக்குகளை நிறைவேற்றாத அரசர்கிட்ட இருக்கிற பொண்ணுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதை பார்த்த சாணக்கியர் இந்த பையன் மகத அரசரையே அவரோட அரசவையிலேயே அனைவர் முன்னிலையையும் எதிர்த்து விட்டு போறான், என்னோட தேடலுக்கு விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே வெஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.